நமக்கு இவர் எதிரி கிடையாது. இவர் போட்ட கண்டென்ட் தான். இந்த ஒண்ணுத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோவால அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு சிம்பு அக்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆளு நீ. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கடந்த ஒரு வாரமாக யூடியூப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரியாணி மேனுடைய கான்ட்ரவர்சி எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, நேற்றைய தினம் அவர் கிட்டத்தட்ட அட்டம்ப்டே பண்ணிட்டாரு லைவ்ல. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலையபரம், ஒரு கான்ட்ரவர்சி யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்கு. அந்த விவகாரம் என்ன, அந்த தொடர்பாக நம்மளுடைய ஒப்பீனியன், இந்த இஷ்யூல நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, எதனால அந்த கான்ட்ரவர்சி வந்து பில்டப் ஆச்சு, இந்த கடந்த ஒரு வாரம் 15 நாட்களாக நடந்துட்டு இருக்கிறத என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றத, இது ஏற்கனவே தெரிந்த நபர்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி போயிடலாம். ஸோ நடந்தது என்ன, கடந்த 15 நாட்களாக நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அபிஷேக் ரபி அவர் தான் அந்த சேனலை நடத்துறாரு. யூஸ்வலா அவருடைய கண்டென்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களை ரோஸ்ட் செய்யக்கூடிய கண்டென்ட் தான். மற்றவர்கள் செய்யறது சரியா தவறா, அவங்க பேசக்கூடிய கருத்து சரியா தவறா, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு ஒரு தனிநபர் அல்லது ஆல்ரெடி பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அல்லது பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, பாப்புலரா இருக்கக்கூடிய கருத்து, அதை வந்து உடைக்கிறது, அதை வந்து பஸ் பண்றது, அதை ரோஸ்ட் பண்றது, அதை கிரில் பண்றது, அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா அதுதான் வந்து அவருடைய சேனலுடைய பிரதானமான கண்டென்ட்டா இருக்கும். அப்படி வந்து ஒரு கண்டென்ட் அவர் போடுறாரு. அது என்ன அப்படின்னா, இர்ஃபான், நம்ம ஃபுட் பிளாகர் இர்ஃபானுடைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் வந்து கடந்த ஆண்டு ஒரு கேஸ்ல வந்து மாட்டுறாரு. ஒரு டிராவல் செஞ்சு வந்த ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வந்து ஒரு லேடியை வந்து இடித்து அந்த லேடி வந்து அங்கேயே மரணம் அடைகிறாங்க. அந்த டைம்ல ரொம்ப பெரிய முக்கியமான நியூஸா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து இர்ஃபான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. அது தொடர்பாக ரொம்ப சமீபமாக பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பவர் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இர்ஃபான் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எப்படி அதை கேஸே இல்லாம ஆக்கிட்டாரு. அதாவது அவங்க டிராவல் பண்ணி வந்த காரு, அந்த கார் வந்து ஒரு லேடியை அடிச்சு தூக்கி வச்சு அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு லேடி வந்து அங்க இறந்தே போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அவர் எப்படி அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருந்தாரு அப்படின்றது தொடர்பாக ஒரு வீடியோவை போட்டிருந்தார். அந்த வீடியோ போட்டு சில நாட்கள் கழித்து இர்ஃபான் வந்து பதில் வீடியோ போடுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரியாணி மேன் ஒரு தற்குறி மேன், அவருக்கு எதுவுமே தெரியல, ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி இதை வந்து மாத்துறாரு. அவர் சொல்லியிருந்ததுல பிரதானமான விஷயம், காரை வச்சு இடிச்சு அந்த இடத்துல நிக்காம அந்த கார் வந்து போயிடுச்சு. இர்ஃபான் டிராவல் பண்ண கார் டேரக்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த லேடி அடிச்சு தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டாங்க அப்படின்றது பிரியாணி மேன் சொல்லியிருப்பாரு. அப்படி நடக்கல, நான் வந்து அங்க ஒரு 15 நிமிஷம் இருந்தேன். பிரியாணி மேனனுடைய வேலை அப்படின்றது என்னுடைய பேரை பார்த்து, புகழை பார்த்து, நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அவருக்கு வந்து பொறாம, அதனாலதான் இப்படியான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணான்னு சொல்லி அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, இன்னும் மோசமாக அவர் பர்சனலா ரொம்ப ஒரு அபியூஸ் பண்ணி தான் பேசியிருந்தாரு. ரொம்ப தனிப்பட்ட ரீதியாக ஒரு பப்ளிக் ஃபோரம்ல யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இர்ஃபான் வந்து பிரியாணி மேனை அட்டாக் பண்ணியிருந்தார். ஸோ இதற்கு வந்து திரும்ப பிரியாணி மேன் இன்னொரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தாரு. அதுல திரும்ப இர்ஃபானை அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர வீடியோ. அதுல இர்ஃபான் யாரு, இர்ஃபான் சொன்ன கருத்துக்களை, இர்ஃபான் தன்னை கிரில் பண்ணதுல இருந்து திரும்ப மீண்டும் அந்த வீடியோவை எடுத்து இவர் அதுல எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இர்ஃபானை வந்து இன்னும் மிக மோசமாக இவர் அபியூஸ் பண்ண தொடங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட ரொம்ப பர்சனலாக ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் பயங்கரமா அபியூஸ் பண்ணிக்கக்கூடிய லெவல்ல இந்த பிரச்சனையானது அப்படியே போயிடுச்சு. இந்த சூழல தான் பிரியாணி மேன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இவரை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அல்லது இவருடைய கருத்துக்களை ஏற்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து இர்ஃபானுக்கு ரிப்ளை வீடியோ போட்டேன். இர்ஃபானை வந்து நான் பாடி ஷேம் பண்ணியிருக்கேன், அவரை பர்சனலா நான் திட்டிருக்கேன், அவர் அசிங்கப்படுத்திருக்கேன். ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, இர்ஃபான் என்ன பண்ணியிருந்தாரு, என்ன அசிங்கப்படுத்தியிருந்தாரு, என்ன இழிவுபடுத்தியிருந்தாரு, என்ன பாடி ஷேம் பண்ணியிருந்தாரு, என்ன பர்சனலா பேசியிருந்தாரு, அதனால நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா எல்லாரும் என்ன வந்து ஹேட் பண்றீங்க, மக்கள் எல்லாருக்கும் என் மீது கோபம் இருக்கு, என்ன வந்து பிடிக்கல, என் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து பிடிக்காம இருக்கு, இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால இர்ஃபானே ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம், நான் விலகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பிரியாணி மேன் பண்ணது என்ன அப்படின்னா, இர்ஃபான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை அவர் வந்து ஒரு கூகுள் மேப்ல காமிச்சிருப்பாரு. ஹிட் அண்ட் ரன் கேஸ் கிடையாது, நான் இடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போல, ஒரு 15 நிமிஷம் அங்கதான் நின்று அப்படின்ற டேட்டா வந்து கொடுத்திருப்பாரு, ஒரு தகவலை கொடுத்திருப்பாரு. அது வந்து எப்படி ஈஸிலி மேனிபுலேட்டிவ் ஒன்னு, அதை யார் வேணா பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத அபிஷேக் வந்து இதுல பஸ் பண்ணியிருந்தாப்ல. இந்த இஷ்யூல அபிஷேக் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது, இர்ஃபானுடைய வீடியோ வந்த பிறகு பயங்கரமாக பிரியாணி மேனை எல்லாருமே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னது சரியா தப்பா, இர்ஃபானை ஏன் நீங்க வந்து பார்த்து வைரீங்க, ஏன் பராமப்படுறீங்க, இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வீடியோ போட்ட பிறகும் திரும்ப பிரியாணி மேனே எல்லாரும் மோஸ்டா கேள்வி கேட்டாங்க. இர்ஃபான் மீது கேள்வி கேட்டவர்கள் அப்படின்றவங்க ரொம்ப சொற்பம் தான். பிரியாணி மேன் பண்றது, பிரியாணி மேன் பேசுறது, பிரியாணி மேன் செய்யக்கூடிய விவகாரம் வந்து தவறாக இருக்கு, ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு கண்ட்ரோல் அவர் இல்லை அப்படின்ற விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டே இருந்துச்சு. இதுல வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு பிரியாணி மேன். எல்லாரும் நான் என்ன பண்ணாலும் என்னைய எல்லாரும் குற்றம் சுமத்துறீங்க, என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, இர்ஃபான் என்ன அபியூஸ் பண்ணியிருக்காரு, பட் அவரை போய் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆனா நான் பண்ணும்பொழுது என்ன எல்லாரும் வந்து கேள்வி கேட்கறீங்க, இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, நான் போத்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பிரச்சனை ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஏ2டி நந்தா
அந்த சேனல்ல இன்னொரு வீடியோ பிரியாணி மேன் சம்பந்தமா போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி பிரியாணி மேன் போட்ட ஒரு வீடியோ, அந்த வீடியோ டெய்லர் அக்கா அப்படின்னு ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்களுடைய அந்த டெய்லரிங் கோர்ஸ் பத்தி ஒரு வீடியோவை பிரியாணி மேன் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, முதல்ல பிரியாணி மேன் வந்து டெய்லர் அக்காவினுடைய ரீல்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவங்க வந்து செக்ஷுவலைஸ் பண்றாங்க, தன்னுடைய உடலை காமிச்சு அதன் வழியாக ஒரு ப்ரோக்ராமை வைக்கிறாங்க, அதன் வழியாக ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப மலினமாக அவங்களை இழிவுபடுத்துற வகையில ஒரு வீடியோவை பிரியாணி மேன் போட்டிருந்தாரு. அந்த பிரியாணி மேனனுடைய வீடியோவுக்கே பலரும் அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போட்டுற ட்ரெஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ பண்றீங்க, கண்டென்ட்டா பண்றீங்கன்ற கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து உடனடியாக இதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, ஃபேஸை சேவ் பண்றதுக்கு பிரியாணி மேன் இன்னொரு டெக்னிக்கை எடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, டெய்லர் அக்காவை நான் எக்ஸ்போஸ் பண்றேன், அவங்க எவ்வளவு மோசமானவங்க, அவங்க என்னென்ன விஷயங்களை பண்றாங்க, அவங்க கோர்சஸ் வந்து நியாயமான கோர்சஸா, அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து ஒரிஜினலான சர்டிபிகேட்டா, இவங்க சர்டிபிகேட் கொடுக்கலாமா, கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க அப்பாவே வந்து ஒரு கவுன்சிலர், ரொம்ப பர்சனலா அந்த டெய்லர் அக்காவை நான் எக்ஸ்போஸ் பண்றேன், பிகாஸ் இவர் போட்ட ஒரு வீடியோ அது இவருக்கே பேக் ஃபயர் ஆன உடனே நான் டெய்லர் அக்காவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை அக்குவேர் ஆணிவேரா எக்ஸ்போஸ் பண்ணி A2D நந்தா போட்டார். அது வந்து நேத்து வந்த வீடியோ. நேத்து நந்தா உடனடியாக ஒரு வீடியோ போட்டு டெய்லர் அக்காவை பிரியாணி மேன் கேள்வி கேட்கறது அப்படின்றது சரியான்ற பாயிண்ட முன் வச்சிருந்தாரு. குறிப்பாக எப்படி கேஸ் லைட்டிங்கா பிரியாணி மேன் பண்றாரு, அவர் செஞ்ச தவறுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படி மொத்தமாக ஒரு பிசினஸ் மாடியூலையே அவர் வந்து கேவலப்படுத்துறாரு, கேள்வி கேட்கிறன்ற பேர்ல அதை இழிவுபடுத்துறாரு, அவங்கள பத்தி தப்பான தகவலை சொசைட்டிக்கு பரப்புறாரு, ஒரு ஸ்கேம்னு சொல்லி எப்படி மக்களிடையே அச்சத்தை பரப்புறாரு. இதனால வந்து இருக்கக்கூடிய இந்த ஆண்டர்பிரனர்ஸ், இந்த புதுசா ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இது சொசைட்டிக்கே எவ்வளவு பெரிய ஆபத்து, போற போக்குல எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாம டேட்டாவும் இல்லாம நம்ம வந்து ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்றோம், ஒருத்தங்களை வந்து பர்சனலா அட்டாக் பண்றோம் பேர் வழின்னு இறங்கினா சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு அப்படின்றதை A2D தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் கான்டெக்ட். இது நடந்து முடிஞ்ச உடனே மீண்டும் நேற்று வந்து பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ லைவ் வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 40 நிமிஷம் வீடியோ. அது லைவ்ல வந்தாப்புல வந்து நந்தாவினுடைய வீடியோக்கு, A2D நந்தாவினுடைய வீடியோக்கு ரிப்ளை தரேன்னு சொல்லி உடனடியாக ஒரு வீடியோ போட்டு ரியாக்ட்லாம் பண்ணிருந்தாரு. அதுல கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் பேசாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா A2D வீடியோ பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அந்த விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும். தனிப்பட்ட ரீதியில அவர் இழிவுபடுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அவருடைய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்றேன், ஒருத்தர் வந்து தவறா ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு சொல்லி டேட்டாவை கொடுக்கும்போது அது எவ்வளவு சரியாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு அப்படின்றதை நந்தா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இதற்கு நியாயமான பதில் வந்து பிரியாணி மேன்ட்டு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மீண்டும் அவர் வந்து பர்சனலா அதை எடுத்துக்கிட்டு பர்சனலா அவர் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த டெய்லர் அக்காவுக்கு வந்து ஒரு சிம்ப் அடிக்கிறாரு, அதனாலதான் நத்திங் பட் சிம்ப் அப்படின்ற அளவுக்கு A2D நந்தா வந்து பர்சனலா அபியூஸ் பண்ற லெவல்ல தான் அவருடைய வீடியோல அவர் போயிட்டாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 40 நிமிஷம் வீடியோ. அந்த 4 மணி நேரம் 40 நிமிஷம் வீடியோ எண்ட்ல தான் அவர் வந்து நான் வந்து பண்ண போறேன், இதுதான் எண்ட் அப்படின்ற லெவல்ல லைவ் வீடியோல எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்பவே வந்து ஒரு 8000 பேர் கிட்ட லைவ்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருந்தாங்க மொத்தமாக. ஸோ இவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கிற சமயத்துல இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கிற சூழல்ல இப்படியான ஒரு முடிவை அந்த லைவ்ல எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் மேல இன்னொரு அலிகேஷன் ஒன்று இருக்கு. அது கடந்த மதன் பப்ஜி விவகாரத்தின் போது குழந்தைகள் தொடர்பான ஒரு ஆபாச விவகாரம், சைல்ட் சம்பந்தமான ஒரு விவகாரம், அதுல இவருடைய பெயர் அடிபட்டுச்சு. அந்த கேஸ் தொடர்பான கேள்விகளையும் பலரும் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம எல்லா சைட்ல இருந்தும் இவருக்கு கேள்விகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ட்விட்டர்ல இருக்கலாம். ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவாக ட்விட்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து ஈஸியா கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி, அத்தாரிட்டிஸ் அட்டாக் பண்ணி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இன்பா டாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஆபாசமாக வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு, விஜுவலைஸ் பண்ணி குழந்தைங்களை வந்து லைக் காலேஜ்ல ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அநாகரிகமா வீடியோ போட்டிருந்தாரு. ஒரே ஒரு ட்வீட்லயே அவருடைய கைது அப்படின்றது நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 3 மாசம் சிறையில் இருந்தாரு. ஸோ இப்படி ட்விட்டர்லயும் வந்துருச்சு பிரச்சனை. அங்கேயும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவர் மீது ஆனா அலிகேஷன்ஸ், அதாவது கிரைம் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சூழல தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க போறோன்னு அவர் எடுக்க போய் அப்புறம் அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு கலைபரமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, பிரியாணி மேனுடைய கண்டென்ட் அது எல்லாமே முழுக்க முழுக்க தனிப்பட்ட ரீதியில ஒருத்தரை ஒரு கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், அது வந்து டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது வளர்ந்து வர அதாவது இன்ஃபுளுசரா இருக்கலாம், இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணி போடுறேன், அவங்கள ரோஸ்ட் பண்றன்ற பேர்ல ஈஸியா அதன் மூலமாக ஒரு வியூஸை ஒரு கேதர் பண்ணக்கூடிய டெக்னிக்கை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸா நம்ம ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது நமக்கான எதிர் விமர்சனம் அப்படின்றது ஆப்வியஸா வரும் தான். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் அவருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை அப்படின்றதான் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கு. அண்ட் அவருடைய
பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஸ்டாண்ட்ன்றது என்னுடைய பர்சனலான அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னா ஒரு கருத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சமூக புரிதல் அப்படின்றது ஒன்று இருக்கணும், நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒன்று இவ்வளவு பேர், அதை 10 பேர் பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, 1000 பேர் பார்த்தாலும் சரி, 1,00,000 பேர் பார்த்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொதுவில் பேசுறோம் அப்படின்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன மாதிரியான எதிர்வினையை சமூகத்தில் ஏற்படுத்த போகுது அப்படின்ற அந்த பார்வை ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு லிபரல் மைண்ட் செட்ல தான் ஒரு வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் நம்மளுடைய நேரடியான சார்ஜ். ஏன்னா அவருடைய நிறைய வீடியோவை எடுத்துக்கலாம், இந்த இர்ஃபான் வீடியோல கூட எடுத்துக்கலாம். இந்த ரோடு கடைகள்லாம் வந்து ரொம்ப மலினமா பேசியிருப்பாரு. அவங்க வந்து எவ்வளவு அன்ஹைஜீனிக்கா இருக்காங்க, அன்ஹைஜீனிக்கா சாப்பாடு போடுறாங்க. அண்ட் இர்ஃபான் வந்து ரொம்ப பர்சனலா இர்ஃபானுடைய மதம் சம்பந்தமாக ஒரு அதை வந்து ரொம்ப சட்டிலா, இப்ப இர்ஃபான் ஒரு ரோஸ்ட் இவரை பண்ண உடனே இர்ஃபானை அட்டாக் பண்ண உடனே பன்னி பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்றத போடுறாரு. இந்த பன்னி பிரியாணி அப்படின்னாலே நமக்கு ஆப்வியஸா புரியும், ஒரு இஸ்லாமியரை வந்து வெறுப்பேற்றணும், அவங்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னா பன்னி கறி சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களை ட்ரிகர் பண்றதுக்கான வார்த்தையை பன்றிக்கறி மூலமாக பயன்படுத்துவாங்க. அவங்களை அப்படி பண்ணின்லாம் சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியன் பேஸ்டா ஒருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு, ஒரு சாதி ரீதியா திட்டுற இழிவான சொல் மாதிரி தான், மத ரீதியாக அவரை இழிவுபடுத்தணுன்ற வகையில தான் அந்த பன்னி பிரியாணின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ட் அவரை சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீட்டை கூட்டு வரதா இருக்கட்டும், பிஜேபி ஹேட்டர்ன்னு சொல்றது, பெரியாரினுடைய ஆதரவாளர்னு சொல்றது, இர்ஃபானுடைய விவகாரத்துல சந்தேகம் இருக்கா, அந்த கேஸ்ல சந்தேகம் இருக்கானா? நிச்சயமாக சந்தேகம் இருக்கு. அதுவும் ஒருத்தர் வந்து காரை இடிச்சுட்டு நான் 15 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேன், 20 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன், எதுக்கு? ஒருத்தர் மரணம் அடைஞ்சு செத்து போற ஒரு கேஸ்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல 20 நிமிஷத்துல ஒருத்தரால ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு போக முடியுது அப்படின்னா மிகப்பெரிய அதுல கேள்வி இருக்கு. அதுல அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் ஆகணும், கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தரை பர்சனலா இழிவுபடுத்துறது, உங்களுடைய வெஞ்சன் சத்தியத்துக்கிறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்றத நம்மளால எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதான் தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருக்காரு. இர்ஃபானுடைய விவகாரத்துல அவரை வந்து மதத்தை ப்ரொமோட் பண்றாரு, ஃபண்டமெண்டலிஸ்டா இருக்காருன்றதெல்லாம் ரொம்ப அவமானமான போய். அதெல்லாம் அவர் அப்படி பண்ணலாம் கிடையாது, எந்த இடத்துலயும் அவர் பண்ணியும் நம்ம பார்த்ததெல்லாம் கிடையாது, அவர் பண்ணதும் கிடையாது, அதுதான் உண்மை. அப்படி ஃபண்டமெண்டலிஸ்டா இருக்காருன்னு மாத்துறது, வேணுமே ட்ரிகர் பண்ற மாதிரி மத ரீதியான இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது, பெண்களை கொச்சைப்படுத்துவது, இப்படிதான் அவருடைய வீடியோஸ் வந்து முழுக்க பெரும்பான்மையாக இருந்திருக்கு. பெரியாரினுடைய ஃபாலோவர் நானு, பெரியாரினுடைய ஆதரவாளர், பெரியாரினுடைய கொள்கையை நான் வந்து படித்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவருடைய கருத்துக்கள் முழுக்க முழுக்க மிசாஜினிஸ்டிக்கா தான் இருக்கும். ரொம்ப பெண்களை வந்து மட்டமா பாக்குற மாதிரி, பெண்களை இழிவா பாக்குற மாதிரி, பெண்களை ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி தான் அவருடைய பெரும்பான்மையான கருத்துக்கள் இருந்திருக்கு அவருடைய வீடியோஸ்ல. அண்ட் அவங்க வந்து செக்ஷுவலைஸ் பண்றாங்கன்னு இப்படி பேசுறது எல்லாமே பெரியார் ஒருத்தன் நல்லா படிச்சிருந்தான் அப்படின்னா அவனால நிச்சயமா இப்பெல்லாம் பேசவே முடியாது. அப்போ எந்த ஒரு ஐடியாலஜியும் கிடையாது, எந்த ஒரு கருத்தும் கிடையாது, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவேன், எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா ஓகே. நான் போற போக்குக்கு வியூஸ்க்காக எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதெல்லாம் நம்மளால கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே முடியாது. இர்ஃபானோட வீடியோல அன்ஹைஜீனிக்கா ரோடு கடையில விற்கிறாங்கன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அன்ஹைஜீனிக்கா இருக்கிறது, அன்ஹைஜீனிக்கா இருக்காங்க அப்படின்னா அது வந்து சாய்ஸ் கிடையாது. லைக் வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு அன்ஹைஜீனிக்கா இருக்காங்க, அன்ஹைஜீனிக்கா நடத்துறாங்க அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும், நல்ல உணவை சாப்பிடணும், நல்ல இடத்துல தங்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமானா கிடையாது. அது பேச வேண்டிய இடம், கேட்க வேண்டிய இடம்ன்றது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏன் நல்ல இடத்த கொடுக்கல, நல்ல தங்கும் இடத்தை ஏன் கொடுக்கல, நல்ல உணவை ஏன் கொடுக்கல, நல்ல தண்ணியை ஏன் கொடுக்கல, நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கணும். அதற்கு எல்லாரையும் ஒன்றிணைக்கூடிய வேலையை தான் செய்யணுமே தவிர்த்து அவர்களை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது அப்படின்றது அவங்களால வாய்ப்பு இருந்து அதை பண்ணாம அவங்க இல்லை. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல, அந்த வாய்ப்பை எடுக்கல. சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, வர்க்க ரீதியாக மிகப்பெரிய ஒடுக்குமுறை சந்தித்த சமூகம் தான் இந்திய சமூகம். இந்திய சமூகத்துல எல்லாருக்கும் எல்லா ப்ரிவிலேஜும் கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா அம்பானி மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்புலாம் கிடைக்காதுல்ல. அது வந்து தனிப்பட்ட உழைப்புல சம்பாதிச்சுதான் இப்பெல்லாம் பண்றான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அப்போ இது தொடர்பான எந்த புரிதலும் இல்லாம போற போக்குல உழைக்கும் மக்களை, அடித்தட்டு மக்களை இழிவுபடுத்துவது. பட் வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ், நான் வந்து நல்ல சாப்பாடு தான் சாப்பிட சொல்றேன், அந்த பாயிண்ட்ல இருந்தா நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு சொல்றது அப்படின்றதுலாம் ஒரு லிபரல் தனம் தான். ஒரு நீட் சம்பந்தமா ஒரு வீடியோல வந்து அனிதா இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க, யாருமே ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். அனிதா மரணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து பறி போயிருந்த அந்த பீக், அந்த டைம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இது எல்லாமே நடந்து அந்த பீக்ல இருந்தப்போ தமிழ்நாடே ரியாக்ட் பண்ணுச்சு, ஒட்டுமொத்தமாக எழுந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சண்டை நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கு, பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். திமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்த்து நீட்டுக்கு எதிரான சண்டையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல மாணவர்கள் மரணம் அடைகிறாங்க. நேரடியாக ஆளும் கட்சி களத்துல வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கு, போராட்டம் நடத்துது, ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கோரிக்கை விடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வாங்க எல்லாரும் போராடலாம், நீட்டை ஒழிக்கலாம், எல்லாருமே வாங்க, அதிமுகவுக்கு நான் குரல் கொடுக்குறேன், அந்த கிரெடிட்டை கூட அதிமுகவே எடுத்துக்கிட்டும், நீட்டை ஒழித்திட்டா மட்டும் போதும், மாணவர்களுக்காக எதிர்த்து போராடுறதுதான் ஒரே வழின்னு
அறைகூலை வந்து உதயநிதி ஸ்டாலின் விடுத்திருந்தார். இது தெரியுமா பிரியாணி மேனுக்கு? இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே ரியாக்ட் பண்ணிருக்கு. நீட்டுக்கு எதிராக, நீட்டோட ஸ்கேம் நடந்திருக்கு, நீட்டுக்கு எதிராக இந்தியாவே பேசிட்டு இருக்கு. இப்ப இது எதுவுமே தெரியாம போற போக்க தனக்கு வீடியோஸ் வேணும், அன்னைக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்க, இன்னைக்கு போராட்டம் பண்ணல, அவங்க ரோட்டு கடையில விற்கிறாங்க, அதனால கேவலமா தான் விற்பாங்க. பொண்ணுங்க அப்படின்னா வேணும்னே உடம்ப காமிச்சுதான் அவங்க வியூஸை தேத்துவாங்க, அதனாலதான் அவங்க வந்து புகழ் அடைகிறாங்க, அவங்களுக்கு சொந்தமா திறமையே இல்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் நம்ம சேர்த்துக்கிறது, அது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இது? அப்போ இப்படி எல்லாரையும் விமர்சனம் செய்யறது, எல்லாரையும் அசிங்கப்படுத்துவது, விமர்சனம் கூட கிடையாது, அவதூறை வந்து பரப்பிட்டு இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரியாக்ஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபேஸ் பண்ண முடியலன்னா நிச்சயமாக நம்ம வந்து பொது வெளியில பேசவே கூடாது. இப்படி பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு செம்மொழி பூங்காவை அசிங்கப்படுத்தினதா இருக்கட்டும், அண்ணாநகர் டவர் பார்க்கை இழிவுபடுத்தினதா இருக்கட்டும், அதெல்லாம் வெறும் ஒரு தனிப்பட்ட அந்த பிரச்சனை மட்டும் தானா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இது நீ வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்கை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே பார்க்காம இதுதான் பிரச்சனை, இதை மாற்றணும்னு பேசுறது எல்லாமே ரொம்ப அபத்தமான கருத்துக்கள். இப்படி பல அபத்தமான கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு, மதங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, கொச்சைப்படுத்தியிருக்காரு. அண்ட் ரொம்ப லிபரலா அவருடைய பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து இருந்திருக்கு. அந்த லிபரல் பொலிட்டிக்கல் சென்ஸோட எல்லாரையும் அவர் கடிச்சு வச்சதுதான் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை திரும்ப கேள்வி கேட்பதற்கான காலமாக மாறி இருக்கு. அண்ட் இந்த கேள்வியை, இந்த கிரிட்டிசிசமா அவரால் வைக்க முடியல. அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸும் பாஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ இப்போ லைவ்ல இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. ஏன்னா குழந்தைங்க பாக்குறாங்க, அவ்வளவு பேர் இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து தப்பான எக்ஸாம்பிளா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. அண்ட் இந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. யாராவது இதுல இன்வால்வ் ஆகி ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இதுக்கு வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. அது பிரியாணி மேன் தரப்புல இப்படியான விஷயத்தை அவர் செஞ்சிருக்காருன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவர் சைடு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும். வெளிப்படையாக அவர் மன உளைச்சல் இருக்காரு, அவருடைய பிரச்சனை என்னன்னா அதற்கான கவுன்சிலிங் கொடுக்கணும். அண்ட் இர்ஃபான் தரப்பு மேல தவறு இருக்கு, அந்த கேஸ்ல அவர் எஸ்கேப் ஆயிருக்காரு, ஃபால்ஸா ஏதோ பண்ணிருக்காருன்னா அவரை வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அண்ட் இறுதியாக இத கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் ஆகல அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப அக்லியா ஆல்ரெடி போயிடுச்சு, இன்னும் மோசமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். விரைவாக அரசு இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.